அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நாளைய நாளில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, ஏன் இது சிறப்பான நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் 8ஆம் தேதி, தை மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஹனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான வளர்பிறை ஏகாதசி திதியானது அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் இல்லையா? கரெக்டாக பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய இந்த ஏகாதசி திதி சனிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். எப்போவாச்சும் ஒரு முறை தான் இதுபோல் சேர்க்கை அமையும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பிறை ஏகாதசி திதியும் சனிக்கிழமை நாளில் தான் வந்திருந்தது. வளர்பிறை ஏகாதசியும் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை நாளில் தான் வந்திருக்குது. அடுத்த விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமானது இரவு 7:48 நமக்கு தொடங்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பு, அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு 8-8-8 அப்படிங்கிற சேர்க்கை இங்கே உருவாகி இருக்குது. அது இங்கே எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு பிப்ரவரி மாதத்தின் 8ஆம் தேதி இங்கே ஒரு 8 இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறது சனீஸ்வரர் வழிபாட்டுக்கு உரிய நாள். சனி பகவானுக்கு உகந்த எண் அப்படின்னு பார்க்கும்போது 8. அப்போ இங்கே ஒரு 8 வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இது தை மாதத்தின் 26ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை, அதாவது 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணினா நமக்கு 8 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. அப்போ 8-8-8 அப்படிங்கிற சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய சேனல்லையே இந்த நம்பரை பயன்படுத்தி நிறைய விதமான பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்குமே நல்ல வகையில் அது கை கொடுத்ததாகவும் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அற்புதமான பல விசேஷங்கள் சேர்ந்த கலவையாக நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் எப்போதுமே நல்ல ஒரு தாராளமான பணப்புழக்கம் ஏற்படும். வெளியில் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, அது உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக நிச்சயமாக அந்த பணமானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இவை தவிர வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கலாம், அதன் மூலமாக சம்பள உயர்வு கிடைக்கலாம், அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். இந்த மாதிரியும் உங்களுக்கு பணம் சேரும். அதே போல் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் திடீர்னு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், அதிகப்படியான லாபம் ஏற்படும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு சொத்து வச்சுருக்கீங்க, அது விற்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, மேலும் அதை கேட்குறவங்க அடிமாட்டு வேலைக்கு தான் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அது வீடாகட்டும் வாகனமாகட்டும் எதுவாக இருந்தாலும் இனி அதை நல்ல விலைக்கு கேட்பாங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏற்படும். இப்படி இந்த பிரபஞ்சத்தில் எந்த வகையிலிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அந்த வகையிலிருந்தெல்லாம் 4 திசைகள்லேருந்தும் உங்களை தேடி பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரம் செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்துச்சுன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு துளசி இலைகள் ஒரு 4-5 நீங்கள் சாற்றிட்டு துளசி தீர்த்தம் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரம் எனக்கு நல்லபடியாக கை கொடுக்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும்னு மனதார வேண்டிக்கோங்க. அதே சமயத்தில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற பெருமாளுக்குரிய மந்திரத்தை 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் நாளைய நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 2-3 இலைகளையாவது நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதன் பிறகு அந்த இலைகளை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், தங்கம் சேர்வதற்கான பாக்கியமும் கிடைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சு நாளைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள்.
அடுத்தது நாங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம், இன்றைக்கி வந்து அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம், நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும். ஹாலில் உட்காந்துட்டு செய்யுங்க, மனசுக்குள்ளே வந்துட்டு இறை வழிபாடு வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை பார்த்திங்கன்னா நமக்கு இரவு 9:55 வரைக்கும் இந்த ஏகாதசி திதி வந்து இருக்குது. அப்போ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஆனால் காலையில் நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது 9 மணியிலேருந்து 10:30 இடையே உள்ள நேரத்தில் இருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 1:30லேருந்து 3 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் வருது. இதையும் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றபடி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காய் வந்து தேவைப்படுது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய தாந்திரிக பொருளாகவும் கருதப்படுது. மேலும் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருளாகவும் பார்க்கப்படுது. மகாலட்சுமி தாயாருக்கு, சுக்கிர பகவானுக்கு, குபேரருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது. இதனுடைய நறுமணம் எங்கே இருக்கோ அங்கே நிச்சயமாக வந்து பணவரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதாவது விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிறமாக இருக்கிற ஏலக்காயாக 3 வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ஏலக்காயில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து தேவைப்படுது. இந்த 2 கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 2க்குமே பணவசிய சக்தி வந்து உண்டு. இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பூஜை அறையில் உட்காந்து இந்த பரிகாரம் செய்கிறதும் நல்லது. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து இதை செய்யுங்க. இப்போ இந்த 3 ஏலக்காயிலையும் நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் எழுதணும். ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதனுடைய ஒரு புறம் வந்து 808 அப்படிங்கிற பணவசிய நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. 808 இன்றைக்கி 888 சேர்க்கை இருக்கிறதுனால இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எழுதிக்கணும். இப்போ இதனுடைய அடுத்த புறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது முடிவில்லாத பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்நாள் முழுக்க நமக்கு பணங்கிறது வந்துட்டே இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ அடுத்த இலக்காயும் எடுத்துகிட்டு இதே போல் 808 எழுதிக்கோங்க, இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 3 ஏலக்காயிலையும் நீங்கள் இதே நம்பரையும் சிம்பிளையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த 3 ஏலக்காயும் எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போது உங்களுடைய கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும், உங்களுடைய பீரோவில், பர்ஸில் எல்லாம் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும், உங்களோட பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரியும், இன்க்ரிமெண்ட் கிடைச்ச மாதிரியும், ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரியும் நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான இந்த மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு, அதாவது கொஞ்ச நேரம் சொன்ன பிறகு உங்களுக்கே போதும்னு தோணும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ஏலக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் சரி அத்தனை ரூமுக்குமே இந்த ஏலக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் நின்று கிளாக் வைஸில் நீங்கள் உங்களை நீங்களே 3 முறை வந்து சுற்றிக்கோங்க. அதாவது கிளாக் வைஸில் இடமிருந்து வலமாக 3 முறை வந்து நீங்கள் சுற்றுங்க. தன்னைத்தானே வந்து சுற்றிக்கணும். இப்போ கிச்சனில் நின்று இந்த மாதிரி 3 முறை சுற்றிக்கோங்க. அடுத்தது ஹாலில் வந்து 3 முறை சுற்றுங்க. 2 பெட்ரூம் இருந்துச்சு அப்படின்னா 2 பெட்ரூமுக்கும் போய் இதே மாதிரியே 3 முறை வந்துட்டு சுற்றிக்கோங்க. அதன் பிறகு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த 3 ஏலக்காயும் பூஜை அறையில் வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரியே வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ வழிபாடெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு இதில் ஒரு ஏலக்காயை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இன்னும் ஒன்று நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இப்போ 2யுமே ஒரே இடத்துல தான் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஏலக்காய் வச்சிங்க அப்படின்னாவே போதும். மீதம் இருக்கிற 2 ஏலக்காயை உங்களுடைய கணவருடைய பர்ஸில் ஒன்றும் உங்களுடைய பர்ஸில் ஒன்றையும் வச்சுருங்க. இது வந்து 21 நாட்கள் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்துட்டு டேட் வந்து குறித்து வச்சுக்கோங்க. இப்போ 21 நாள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளாக வருது. இப்போ இந்த நாளில் இந்த 3 ஏலக்காயுமே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுகின்ற நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் விட்டுருங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மருதாணி செடி, துளசி செடி இது போன்ற செடிகளுக்கு அடியில் வந்துட்டு குழி தோண்டி அதை வந்துட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 21 நாட்களுமே அபரிமிதமான பணவரவு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம், ராஜயோகம் எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.